Hi friends, நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான இந்த வெயில் காலத்துக்கு ஏற்றமான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் சோம்பு 1 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸாக 3 வெங்காயம் அதில் நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா இது டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதங்கணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிற போகிறோம். இந்த வெயில் நேரம்னால நம்ம ரொம்ப காரம் சேர்க்க வேண்டாம். அதனால் 2 பச்சை மிளகா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதை நான் கையளவு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம், கசகசா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரை மூடி தேங்காய் துருவிட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே அது வேகட்டும். ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அதை அரைச்செடுக்க தான் போகிறோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தக்காளி பார்த்திங்கன்னா நல்ல பழுத்த தக்காளியாக, நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக 4 தக்காளி பழம் எடுத்து நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக நல்லா மசிகிற மாதிரி நல்லா இதை நம்ம வேக வைக்கணும். நல்லா அந்த தக்காளி இருந்த தடமே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு மசிக்கிற மாதிரி இதை நம்ம வேக விடணும். உப்பு இந்த நேரத்தில் கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மசாலா பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கரம் மசாலா பவுடர் போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகாவை நம்ம சேர்த்துக்கனால மிளகாத்தூள் தேவை கிடையாது. கருவேப்பிலை கொஞ்சம் போல் சேர்த்துட்டு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி வதக்கிடணும். தக்காளி இருந்ததே தெரியல பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்ததை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி நல்லா விழுதாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தால் போதுங்க. தேங்காய் ஊற்றிருக்கனால ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டி ஆகும் இந்த குருமா. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துடலாம். 10 நிமிஷம் தாங்க ஆச்சு இது செய்கிறதுக்கு. இந்த குருமா செய்கிறதுக்கு சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தோசைக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.